அவருடைய எளிமை. அதற்கு எடுத்துக்காட்டு அவர் பிறந்ததே ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் தான். மக்களுக்கான தலைவர்கள் எப்போதும் அரண்மனைதான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை தன்னுடைய பிறப்பால உடைச்சவர் தான் திரு இயேசு அவர்கள். சாதாரண பின்புலத்திலிருந்து வந்தவர்களால கூட மக்கள் தலைவர்களாக உயர முடியுங்கிறத நிரூபித்து காட்டிய இயக்கம் கிறிஸ்துவை போல இயேசுவை போல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். அதற்கு எடுத்துக்காட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்ம டாக்டர் கலைஞர்னு எந்த தலைவர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்க எல்லாம் மக்களோடு மக்களாக வளர்ந்தவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவர்கள் மேல இரக்கம் காட்டணுங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் இருக்க வேண்டிய மனித குணம்னு கிறிஸ்தவம் எல்லாருக்கும் சொல்லுது. அதைத்தான் நம்முடைய திராவிட இயக்கமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாட்டை ஆள்றவங்களுக்கு இரக்க உணர்வுக்கு பதிலா வெறுப்பு உணர்வு தான் அதிகமா இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு மேலே, தமிழ்நாட்டு மக்கள் மேலே.